வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரண். இப்போ ஒரு சில வாரங்களாக வேத குழுமம் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்புல உடற்பயிற்சிகளோ மூச்சு பயிற்சிகளோ தியானங்களோ சில விளக்கமும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நீங்க என்னென்ன விளக்கம் கேட்குறீங்களோ அது அன்னைக்கு அந்த விளக்கம் சரிதானா, அது அந்த விளக்கத்துல எந்த அளவுக்கு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சுயமா சிந்தித்து புரிந்து கொள்ளணும். அதை ஒரு நோட் எழுதணும். என்ன அந்த மாதிரி புரிந்து கொண்டீங்கிறதுக்கு ஒரு நோட் எழுதணும். அது அசைன்மெண்ட் என்று சொல்லுவோம். ஸ்கூல்ல கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லுவோம். எழுதணும். ஏன்னா அந்த எழுதுறதுனால உள்ள மதிப்பும் உயர்வும் பிற்காலத்துல தான் உங்களுக்கு தெரியும். உடனடியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய கூடங்கள்ல நிறைய விஷயங்கள் நாம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிறோம். அங்கே என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் தொழில் செய்வதற்காக தொழில் கல்வி என்று சொல்லுவோம். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ஒரு மருத்துவம் படிக்கிறோம், டாக்டருங்கிற தொழில் செய்யணும். இன்ஜினியர் படிக்கிறாங்க, அதுக்குரிய தொழில் செய்யணும். எம்பிஏ பிஸ்னஸ் எப்படி பண்றது, அரசியல் எப்படி பண்றது, இப்படி நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கற்றுக்கொள்வது எல்லாமே எதிர்காலத்துல ஒரு இளைஞர் பொருள் ஈட்டுவதற்கு தொழில் செய்வதற்கு அவனுக்கு என்ன கல்வி வேணுமோ அதை கொடுக்குறாங்க. ஆனா சந்தோஷமா வாழ்வதற்கு, உண்மையா வாழ்வதற்கு, தெளிவா வாழ்வதற்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஈவன் இந்த யூனிவர்சிட்டியில கூட சொல்லிக் கொடுக்கணும். ஆனா வேத குழுமம் அதை சொல்லிக் கொடுக்க. எதை கற்றுக்கொண்டால் அமைதியா மகிழ்ச்சியா இன்னும் ஒரு படி பேர போய் உண்மையானவனாக எட்டி வாழும். ஆகினால் நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு அரை மணி நேரம் கேட்குறீங்க, அப்படின்னு போயிடுறீங்க. கேட்டதை உள்ள வாங்கி சுயமா சிந்தித்து அந்த கருத்துல இருக்கிற உண்மை என்னன்னு புரியக்கூடிய அளவுக்கு செய்யும். இல்லைன்னா அது வீணா போகும். அந்த வகையில சென்ற வாரங்கள்ல சிறப்புற தலைப்புகள்ல பேசியிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு அதை முழுமையா ஈடுபட்டு சிந்திச்சிங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது உங்க ஒருத்தர் தான் தெரியும். அதை நீங்க அவசியம் செய்யணும். இல்லைன்னா உங்களுடைய காலமும் வீண், எங்களுடைய காலமும் வீண். காலம் கொண்டு வந்துடும். சரிங்களா? இதுல நம்ம ஆன்மீகம் என்று சொல்லும் போது முக்கியமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். மாயை, இன்னொரு வார்த்தை உண்மை. நீங்களும் கேள்விப்பட்ட மாயன்னு சொன்னா பொய்யின் அர்த்தம் இல்லை, பொய்யல். ஆனா அது உண்மை அல்ல. மாயா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் இது உண்மை அல்ல. அப்போ பொய்யான்னு கேட்கணும். பொய்யும் அல்ல, ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு வைத்துக்கோங்க. உதாரணமா விஞ்ஞானமே சொல்லுது. ஒரு கல்லு பார்க்கறாங்க, ஒரு கல்லு அல்லது ஒரு பழம், ஏதோ ஒரு பொருள் பார்த்துட்டு விஞ்ஞானம் என்ன சொல்றோம், இது கல்லு இல்லைங்க, நீங்க உங்க சௌரியத்துக்கு கல்லுன்னு பேர் வச்சுக்கிட்டீங்க, இதுக்கு பழம்னு பேர் வச்சுட்டீங்க, இதுக்கு மலர்னு பேர் வச்சுட்டீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. இது அணுக்களின் கூட்டு. அப்ப விஞ்ஞான பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சாதா மனிதன் பார்வையில இது ஆப்பிள் பழம், இது கல்லு, ஒப்பிட்டு சொல்றோம். இது கல்லு, இது பழம், இது தண்ணி, இது மலர். ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது, தண்ணியா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, மலர் பழம் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே அணுக்களின் கூட்டு. இது விஞ்ஞான பார்வை. அப்ப கல்லு என்பது மாயம்.
அணுக்கள் என்று சொல்வது உண்மை. சரி, இது விஞ்ஞான பார்வை. இப்ப மெஞ்ஞான பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. மூணாவது ஒரு பார்வை. மெஞ்ஞானிகள் வந்து பார்க்கும்போது அது அணுக்களின் கூட்டு மட்டுமல்ல, அதுக்குள்ள அணுவும் இருக்கு, வெளியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அத ஒரு அணுக்கு இன்னொரு அணுக்கு இடையில இடைவெளி, ஸ்பேஸ், அதுவும் இருக்கு. இப்படி பல கோணங்கள்ல சாதாரண மனிதன் விஞ்ஞான அறிவு, மெஞ்ஞான அறிவை கொண்டு பார்க்கிற பார்வைகள் வேறுபடும். இப்ப பாத்தீங்களா, வேறுபடுறதுனால மாயா. வேறுபடாம இருக்கிறது ஒண்ணு இருக்கு, அது பேர் உண்மை. உண்மை என்றுமே மாறுபடாது. ஒரு பூ இருக்கு, இன்னைக்கு காலையில் பூத்த பூ சாயங்காலம் என்ன ஆயிரும், வாடிடும். அப்ப அதனுடைய அமைப்பும் போச்சு, வாசனை போச்சு. எதெல்லாம் தோன்றி மறைதோ அதை மாயா என்றும், எது எப்போதும் அப்படியே இருக்கிறதோ அது உண்மை என்றும். சரி, சரி. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் ஒரு ஓல்டு மேன் இல்லையா, 75 வயசுக்கு மேல ஆகி போச்சு. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருப்பேன், சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி இருக்கும். நான் சொன்ன இந்த உடல் மாறிக்கிட்டே, ஒரு வயசுல, 10 வயசுல, 25 வயசுல, இப்ப 75 வயசுல மாறுங்க. ஆகவே இந்த உடலை மாயான, மாயான படுத்திட்டா ஆங்கிலத்துல இல்லூஷன். இல்லூஷன்னா இருப்பது போல காட்டுது, ஆனா அது இப்படி இல்லை, அது வேற. இப்ப மாயனா என்ன, தோன்றி மறைவதும் சொல்லணும், அதை தோன்றி மாறி. இப்ப நான் மாறிட்டேன், 10 வயசு இளங்கெல்லாம் இல்லை, மாறிட்டேன். அப்புறம் மறைஞ்சும் போயிடுது, செத்து போயிடுவாங்க. தோன்றி மாறி மறைந்து, இது எல்லாமே மாறும். ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இல்லப்பா, உனக்குள்ள மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் தோன்றவும் தோன்றாமலும் மறையாமலும் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு பொருள் இருக்கு, நிச்சயமா இருக்கு, எப்போதும் இருக்கு, அதுதான் உண்மை. அப்படியா? அப்ப நான் கேட்கிறேன், அப்படி என்ன இருக்கு என்கிட்ட? என் உடல் தோன்றிச்சு, வளர்ந்தது, இப்ப தேய்து, இதை கொஞ்ச நாள் மறைஞ்சு போயிடுமே, என்கிட்ட நிரந்தரமான வஸ்து என்ன இருக்கு? அப்போ ஒண்ணு இருக்கு, அந்த நிரந்தர வஸ்து எல்லையற்றது. என்னது? அது எல்லையற்றது, அதனுடைய தன்மை ஆனந்தமானது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது எங்க இருக்குன்னு கேட்கும்போது, உன்னுடைய அகத்தில், உனக்கு உள்ளேன்னு சொன்னா, என் உடல் இருக்கு, என் உடலுக்குள்ள என்ன இருக்கு, உயிர் இருக்கு. நிறைய உள்ளுறுப்புகள் இருந்தாலும் உயிர் என்ற ஒரு இயக்கம் இருக்கு. அப்போ உடலை விட உயிர், அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப என் உடல் எப்படி இருக்கு, 5 வயசுல எப்படி இருக்கு, இப்போ உங்களுக்கு கற்பனை பண்ணணும். எங்க அம்மாவுக்கு மடியில படுத்திருந்தேன், 1 மாசம் குழந்தையா, எப்படி இருந்தது? சரி, இப்போ பாருங்க, நான் எங்க அம்மாட்ட இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை வயிற்றுக்குள்ள 10 மாதம் இருந்தது. 10 மாதமா இருக்கும் போது என் உடல் அமைக்க 5 மாதமா இருக்கும் போது சின்ன 1 மாதம் ஒரு குச்சி போது அப்படியே குறைச்சிட்டு வாங்க. முதல் நாள், அதாவது எங்க அம்மாவோடு உறவு கொண்டு, எங்க அப்பாவுடைய உயிரும் எங்க அம்மாவுடைய உயிரும் கர்ப்பத்துல ஒன்று சேர்ந்து கரு பிடித்தல்னு சொல்லுவாங்க. இந்த கரு உருவாகிற க்ஷணம், தட் மொமெண்ட், இந்த உடல் இருந்ததா? இல்லை. உயிர் இருந்ததா? இருந்தது. அப்ப உயிர் தான் இந்த உடலுக்கு அகம். உயிர் எப்போதும் இருக்கு. எங்க அப்பாட்ட இருந்து வந்த உயிர், எங்க அம்மாட்ட இருந்து வந்த உயிர், 2 உயிரும் சேர்ந்து கருவாகி 10 மாசத்துக்கு உருவாகி வெளியில வரும். இப்ப அந்த கரு பிடிக்கிறதுக்கு மாதிரி இருந்த உயிர் இருக்குல்ல, அது இன்னும் இருக்கு என் உடலுக்கு, அதான் உயிர், அது அகம்னு சொல்றேன். இன்னொரு விஷயம், அந்த உயிருக்கும் ஒரு அகம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் என்று சொன்னா அணு, உயிர் அணுன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது, சுத்திக்கிட்டே இருக்கு. எப்பவுமே நீங்க கொஞ்சம் சிந்திச்சுன்னா தெரியும், எங்கேயாவது ஒரு இடத்துல சுழற்சி இருந்தால் அந்த மையத்துல சுழற்சி அற்ற
ஒரு எம்டினஸ், ஒரு வேக்கும், ஒரு காலி இடம் உருவாகும். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு வேகமா சுத்தி விடுவீங்க. நல்ல வேகமா சுத்த சுத்த நடுவில் ஒரு குழி உருவாகும். ஒரு வெற்றிடம். அதே மாதிரி உயிர் என்ற ஆற்றல் சுழலும் போது அதோட மையத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்போ அந்த உயிருக்குன்னு ஒரு மையம் இருக்குல்ல, அதான் 100க்கு 100 அகம். உடலுக்கு அகம் உயிர், உயிருக்கு அகம் வெற்றிடம். அந்த வெற்றிடம் மாறவே செய்யாது, மறையவும் செய்யாது. ஏன்னா எம்டினஸ் எப்போ சொல்லிட்டோமோ, வெற்றிடம் என்று சொல்லிட்டோமோ, அது தோன்றுவதோ மறைவதோ இல்லை. அது எப்போ அப்படியே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேர் அகம். அப்ப அந்த அகத்துல என்ன இருக்கு? அகம்னா என்ன? வெற்றிடம். அந்த வெற்றிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு மெஞ்ஞானி பார்க்கிற போது, ஒரு உயிர் சுழற்சியோட மையத்தில் இருக்கிற வெற்றிடம் ஒரு ஊசி முனை அளவு. ஆனா இந்த உயிரணுவை சுற்றிலும் வெற்றிடம் இருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா வெற்றிடம் என்பது எல்லையற்றது. அதுல இருந்துதான் அணு தோன்றி, அணுக்கள் கூடி, பஞ்சபூதங்களாகி, ஜீவ எண்ணங்களாகி, கடைசியில நான் வந்திருக்கேன், நீங்க வந்திருக்கீங்க. அப்போ நம்முடைய உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றிடம், ஸ்பேஸ். அது உண்மை. எது மாயா? இந்த உடல், இந்த மனம். உடலும் மனமும் தோன்றி மறை. ஆனா உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய அந்த அகம், அது தோன்றுவதோ மறைவதே இல்லை. அது எப்போது இருக்கும். ஆகவே மெஞ்ஞானிகளுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா பிரம்மம், அதாவது இறைவன். இந்த இடத்துல இறைவன் சொல்ல மாட்டாங்க, பிரம்மம், எல்லையற்ற பரம்பொருள். அப்ப நம்ம அகத்துல என்ன இருக்கு? பிரம்மம். அந்த பிரம்மம் தான் ஒன்று. அது என்ன சொல்லுவாங்க? அகத்துக்கு உரியவன் பிரம்மன். இந்த அகத்துக்கு அல்லது எனக்கு உரியவன் யாருன்னா பிரம்மன். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்க. அது பிரம்மம்னு சொல்றோம், அதுக்கு விஞ்ஞான ரீதியா சொல்லும் போது அது அறிவுன்னு சொல்லுவாங்க. கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் ஒரு ஆங்கில வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். அறிவு. உயிர் மையத்தில் இருக்கிற இந்த பிரம்மம் சொல்லக்கூடியது விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது அது அறிவுன்னு சொல்றோம். அப்போ அகத்துக்கு உரியவன அகங்காரன். நம்ம பேச்சுல என்ன சொல்லிடுவோம் தெரியுமா? கோபத்துல அந்த மனுஷன் அகங்காரம் பிடிச்சு திரியலாம், அதாவது கெட்டதாக நெகட்டிவா சொல்றோம். அகங்காரம் பிடிச்சு திரியலாம் அப்படி இல்லை. அகத்துக்கு அகங்காரன் என்றால் அகத்துக்கு உரியவன். இப்போ வண்டிக்காரன் சொல்றோம். ஏன் வண்டிக்காரன் அப்படின்னு அர்த்தம்? அந்த வண்டிக்கு உரியவன், முதலாளி. அது மாதிரி அகத்துக்கு உரியவன் அப்படின்னு அகங்காரம். அப்ப அகங்காரம் என்ன? பிரம்மம். அகத்துக்குரியவன் பிரம்மம். இன்னொரு வார்த்தை அறிவு, கான்சியஸ்னஸ் வச்சிருக்கு. அப்போ உங்களுடைய உண்மை தன்மை என்ன என்றால் பிரம்மம், அறிவு, கான்சியஸ்னஸ். ஆனா இப்ப நீங்க உங்களை பிரம்மம்னா நினைக்கிறீங்க இல்ல, கான்சியஸ்னஸ் நினைக்கிறீங்க இல்ல, என்ன நினைக்கிறீங்க? உங்க தொழில் என்னவோ அதை வச்சு நான் ஆசிரியர், அல்லது நான் ஒரு போலீஸ்காரன், அல்லது நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு செட்டியார், நான் சென்னை, கரெக்ட், நான் பணக்காரன், நான் கல்லாதவன். இதெல்லாம் பாவம்னு பேர். பாவனை செய்வது. நான் ஆசிரியர் என்பது பாவனை. உண்மையில நான் ஆசிரியர் அல்ல, அது என் தொழில். நான் டாக்டர் அல்ல, அது தொழில். ஆனா ஒரு டாக்டர் வருமே என்ன சொல்றாரு? ஐ ஆம் டாக்டர் சோ அண்ட் சோ. அவரே தன்னை டாக்டர்ங்கிறார். ஒரு பிழை இருக்கு, நீங்க எல்லாரும் புரியணும்.
நம்மை நம்முடைய தொழிலை வைத்து, பதவியை வைத்து, பணத்தை வைத்து, கல்வியை வைத்து, ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து, அந்த அடையாளங்களை வைத்து நான் டேஷ், நான் டாக்டர், நான் ஆசிரியர், நான் ஹிந்து, நான் ஐயர், நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் உங்களுடைய அடையாளம், தொழில். நீ வேறு, உன் தொழில் வேறு. நீ தொழிலை வைத்து ஒன்னை அறிகின்றாய், அறிவிக்கின்றாய். நீ டாக்டர் இல்லை, நீ எம்பிபிஎஸ் எம்எஸ் என்ன வேணாலும் படி, யூ ஆர் நாட் ஏ டாக்டர். டாக்டர் ஒரு தொழில். தொழில் எப்படி தொழில் புரிபவனாக ஆக முடியும்? நீ பீதான். பெயர் கூட நான் ராதாகிருஷ்ணன் சொல்றேன், அது என் உடலுக்கு தான் பெயர். என்னுடைய அகம், என்னுடைய ஆன்மா, அது பெயர் உண்டா? நாளைக்கு நான் செத்தும் போது ராதாகிருஷ்ணன் செத்து போயிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த உடல் அழிஞ்சு போச்சு. உயிர் உடலை விட்டு வெளியே போயிடுச்சு. உயிர் அழியலை, உயிர் மையமாக அகமும் அழியலை. அழிந்தது உடல், இறந்தது ராதாகிருஷ்ணன் சொன்னால் உடல். அப்ப நான் ராதாகிருஷ்ணனும் நல்ல நல்ல கவனிங்க. அவர் உயர்ந்த கருத்தை அடிப்படை பயிற்சியில சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளதான் இருக்கு. நீ இதுவரைக்கும் எதை நான் என்று பாவிக்கின்றீர்களோ அது மாயா, இல்லூஷன். நான் ராதாகிருஷ்ணன் இல்லையா? இல்ல, அது உடலுக்கு பெயர். நான் ஞான ஆசிரியர் இல்லையா? அது உனக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம். கரெக்டா? ஒரு கலெக்டர் சொல்ல, எஸ் கலெக்டர் இல்லை, நீ கலெக்டராக வேலை பார்க்கிற வேலைக்காரன். நீ டாக்டராக, மருத்துவராக வேலை பார்க்கிற வேலைக்காரன், வேலை செய்யக்கூடியவன். அப்போ அதை கழிச்சிட்டு பாருங்க, நீங்க யாரு தெரியும். இதுக்கு பேர் அறியாமை, அஞ்ஞானம். படிச்சது எவ்வளவு? எம்எஸ்சி, பிஹெச்டி, ஐஏஎஸ். நீ ஐஏஎஸ் படிச்சாலும் நான் சொல்வேன், நீ அறியாதவன், உனக்கு அறிவு இல்லை. அவனுக்கு கோவம் ஏதாவது ஒரு கலெக்டர் கேட்டு இருக்க. நீ கலெக்டர் ஆவதற்கு நீ படிச்சு பாஸ் ஆகும். அப்ப அது ஒரு பட்டம், ஒரு தொழில். இது நீங்க எல்லாரும் புரியணும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே, எனக்கும் சேர்த்தா சொல்றேன், அகம்பாவம் இருக்கு. நான் இன்னாராகும் தெரிவாயா உனக்கு? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் நிக்கிறார், நான் யார் தெரியுமா? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். அவனுக்கு அகங்காரம் வருது, ஆணவம், ஈகோ. இதுதானே முக்கியமான காரணம். நீ மனிதனுடைய வீழ்ச்சிக்கு, துன்பத்திற்கு, சண்டைக்கு, அமைதியின்மைக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த அகம்பாவம், ஈகோன்னு சொல்லு. நீ படிச்சது சரி, சந்தோஷப்படும். உனக்கு உயர்ந்த பதவியில் வேலை கிடைச்சது, சந்தோஷப்படும், பட்டுக்கோ, தப்பு இல்லை. ஆனா நீ அது வரல, நீ வேற. நீ கலெக்டராகி ரிட்டையர்ட் ஆன பிறகு நீ கலெக்டரா? பியூன் கூட உன மதிக்க மாட்டாங்க. நீ இன்னைக்கு பணக்காரனே நெஞ்ச வைக்கிற, ஏதோ ஒரு காலத்துல பணம்லாம் போயிடுச்சு, எவனா மதிப்பானா? இன்னைக்கு உன்னை மதிக்கதான் நீ சொல்றியே, அவன் ஒன்ன மதிக்காம பணத்தை மதிக்கிறான். என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, அகம்பாவம், ஆணவம், அதை நீங்க விடணும். விடலைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அமைதி போயிடும், சண்டை போடுவீங்க, அகம்பாவத்தினால அதிகாரம் செலுத்துவீங்க, அதிகாரம் செலுத்துறதுல துஷ்பிரயோகம் செய்வீங்க, அதிகார துஷ்பிரயோகம். ஒரு அமைச்சர் வர்றாரு, ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரசிடென்ட் வர்றாரு, நான் பஞ்சாயத்து உன்னை தேர்ந்தெடுத்தது நாம. இன்னைக்கு அமைச்சர்னு நெஞ்சல் வித்துட்டு வருவியே, உன்னை யாரும் அமைச்சராக்கணும்? என்னுடைய ஓட்டு உனக்கு மதிப்பா, எனக்கு மதிப்பு, இது அமைச்சர் நினைக்கணும். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றை அடிப்படையாக கொண்டு அவனே மாதிரி நாமளும் ஈகோ காட்டணும். வீட்டுல கணவன் மனைவி இடையிலேயே ஈகோ இருக்கு. கணவன் என்ன சொல்றான், நான் உன் கணவன், என் சொல்படி கேட்கவே இல்லையே. அல்ல பையனை பார்த்து அப்பா சொல்றாரு, நான் அப்பா, சொல்படி கேட்கவே இல்லையே. அதிகாரம். ஒன்னும் கேட்பான், இல்லைன்னா போப்பான்னு போயிடும். பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்கிருந்து வருது? பிகாஸ் ஆஃப் ஈகோ. இந்த அகம்பாவத்தினால வருது.
பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் தங்களுடைய ஈகோவை யான் எனது என செருக்கு வள்ளுவர் சொல்றார். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். வானுக்கு உயர்ந்த உலகம் சொன்னா இறைவன் மெய்ப்பொருள். யாரு இறைவனை அடைய முடியும் இந்த பிறவிலே வாழும் போது என்று சொன்னா இந்த நான் என்கிற அதிகார பற்றையும் எனது என்கிற பொருள் பற்றையும் அந்த செருக்கை யார் அறுக்கிறாங்க, விட்டு விடுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு புரிதல் வேணும் இல்லையா? அந்த புரிதலை தான் இப்ப சொல்றேன். நம்மிடம் அகம் அகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிரம்மம், அதாவது அறிவு, இறைவன் கூட சொல்லலாம். அது இறைவனே அறிவே தன்னை என்னவாக பாவிக்குதுன்னா தனக்கு கிடைத்திருக்கிற அடையாளங்களை வைத்து, அடையாளம் மதம் ஒரு அடையாளம், ஜாதி, கல்வி, முகவரி, இனம், மொழி, தேசம். நான் இந்தியன்னு சொல்றேன், இது எல்லாமே அடையாளம். பாக்கெட்ல வச்சிருக்கேன் ஐடி கார்டு, அடையாளம். அடையாளம் வேற, நீ வேற. ஆனா நீ உன்னுடைய அடையாளத்தை வைத்து ஒன்னை நீ அறிகின்றாய், பிறரிடம் அறிவிக்கின்றாய். ரெண்டுமே பிள்ளை, ரெண்டுமே பிள்ளை. அப்ப இதுக்கு பேர் அறியாமை. என்னத்தான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், பெரிய பதவியில் இருந்தாலும் அறியாமையில் இருக்கிறோம் என்று முதல்ல அறியணும். முதல் அறிவே நான் அறியாமையில் இருக்கிறேன். இந்த அறியாமையினாலதான், இந்த உண்மையை அறியாத காரணத்தினால்தான், இந்த பாவத்தின் காரணத்தினால்தான் நான் பிறரிடமிருந்து வேறுபடுகிறேன், பிறரை என்னிடமிருந்து வேறுபடுத்துகிறேன். இந்த வேறுபாடுதான் பிணக்குக்கு காரணம். வீட்டுல போடு, வெளியில விடுங்க. முதல் வீட்டுல உங்களுக்குள்ள பிணக்கு வருது காரணம் தெரியுமா? நீயா நானா அதிகாரம், நீயா நானா, உனக்கா எனக்கா கேட்க. கணவன் மனைவி கேட்டீங்க, நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்குலாம் ரெண்டாவது. வீட்டுல நீயா நானான்னு கணவன் மனைவி சண்டை போடணும். உனக்கா எனக்கா, பிள்ளைகிட்ட. இது என்ன காரணம்? இந்த பாவம், அகம் பாவம். அகம் பிரம்மம் அறிவு. ஆனால் தப்பா பாவிக்குது, தன்னுடைய அடையாளங்களை வைத்துக் கொண்டு. நீ எல்லாரும் புரிந்து கொள்ளணும். நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. நான் ஓப்பனா சொல்லுவேன், நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அது வேற. எப்ப அறிவு, அறியாமையிலிருந்து எப்ப அறிவுக்கு வர முடியும் என்றால், இதெல்லாம் மாயை என்று புரிந்து கொண்டு உங்க அகற்றில் என்ன இருக்கிறது என்று புரியவும், பிறகு உணர்ந்து தெரியவும் செய்யும் போது உங்களுக்கு அறிவு உண்டு. இது பேரு மெய்ப்பொருள் உணர்வு. எப்பொருள் என் தன்மை தாயம், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கல்ல கல்லா பாக்குறோம், பழத்தை பழமா பாக்குறோம், மலரை மலரா பாக்குறோம், தப்பு இல்லை. அப்படிதான் அதனுடைய தோற்றம். தோற்றத்தோட வேறுபாடு இருக்கு. மலர் வேறு, பழம் வேறு, கல் வேறு. தன்மையும் வேறுபாடு இருக்கு. கல்லு கடினமா இருக்கு, பழம் சுவையா இருக்கு, மலர் வாசனையா இருக்கு. தோற்றத்திலும் தன்மையிலும் வேறு வேறா இருக்கு. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, ஆமாதான், ஆனா ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு பொதுவான உண்மை பொருள் இருக்கு, மெய்ப்பொருள் இருக்கு. அந்த மெய்ப்பொருளை கண்டு கொண்டால் அறிவு, இல்லைன்னா அறியாம. ஸ்டேட்மெண்ட் சரியா வர்றாங்க. அப்படியான அந்த பயிற்சி எதற்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப இது விளக்கம். உங்களுடைய உண்மைத்தன்மையை உணர்வு. உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? இறைவன். நீங்க இறைவனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ, பெருமைப்படுத்துறீங்களோ, சிறப்பு கொடுக்குறீங்களோ, அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்க ஒவ்வொருவரும் இறைவன். இறைவன் என்று சொன்னா நீங்க நினைச்சு வச்சிருக்க இறைவன் அல்ல. இறைவன் வேறு. இது ஏதோ இந்த ராதாகிருஷ்ணன் சொல்ற எனக்கு சுவாமி விவேகானந்தர், இந்தியாவுடைய இந்து மதத்தினுடைய ஒரு பிரதிநிதி,
சிகாகோல போய் பேசுறவர் அந்த காலத்துல. அந்த விவேகானந்த ஒரு கூட்டத்துல சொல்றாரு, நீங்கள் வணங்கும் கடவுள் எல்லாம் கடவுள் அல்ல, கடவுள் அதுக்கு மேலானவர். கடவுள் இல்லைன்னு சொல்றது, கடவுள் இல்லைன்னு சொல்லுது. நீ வணங்கும் கடவுள் கடவுள் இல்லை, அது கற்பனை. கடவுள் அதற்கு மேலானவர்னு சொல்றாரு. அப்ப அந்த மேலான கடவுள் யாரு அப்படிங்கும் போது என்ன சொல்றோம்? அந்த வார்த்தையை பாருப்பா, கடவுள். கடவுள் என்பது பெயர் சொல்லாக பயன்படுத்தும். ஆனா அது ஒரு குறிப்பு சொல். என்ன குறிக்குது? கடை, உள், உள்கடை. உனக்கு உள்ள போ, உள்ள போன இங்க மனதுக்கு உள்ள போ. கடவுள் கடந்தா அங்க அந்த மேலான கடவுள் பிரம்மத்தை நீ உணரலாம். இவ்வளவு சொன்னேன். உங்களுக்கு உணரணும்னு ஆசை இருக்க? உங்களை எத்தனை பேருக்கு இல்லையா நான் கடவுளா, அப்ப என்னுடைய கடவுள் தன்மையில உணரணும்னு ஒரு விருப்பம் இருக்கா? இருக்கணும். இருந்தாதான் நீங்க அதை அப்படியே போகணும். உண்மை அறிவு தான் அறிவு, மெய்யறிவு. நீங்க படிச்ச அறிவு, கற்ற அறிவுன்னு சொல்றோமே, அது உங்க அறிவு இல்லை. நியூட்டன் அப்படி சொன்னா, ஐன்ஸ்டீன் இப்படி சொன்னா விஞ்ஞானம். திருவள்ளுவர் இப்படி சொல்றாரு, ஷேக்ஸ்பியர் அப்படி சொல்றாரு. நான் நிறைய படிச்சிருக்கேன். நிறைய பேர் நீங்க பாருங்க, படிச்சவங்க நிறைய படிச்சிருங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும் தெரியும். அது அடுத்தவனுடைய அறிவை நீ இரவல் வாங்கி இருக்கிற. ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஐன்ஸ்டீன் சொன்னதை வச்சுக்கிட்டு அது ஐன்ஸ்டீனுடைய அறிவு, இட் இஸ் நாட் யுவர்ஸ். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு ஐன்ஸ்டீன் என்ன சொன்னான்னு தெரியும், ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னான்னு தெரியும், திருவள்ளுவர் என்ன சொன்னான்னு தெரியும், ஔவையார் என்ன சொல்றான்னு தெரியுமா? ஏதோ இவன் ஔவை குரல் எழுதுற மாதிரி. இது எல்லாமே கற்று பெற்ற அறிவு, இட் இஸ் நாட் யுவர்ஸ். அது இரவல் வாங்கணும். உன்னுடைய அறிவு என்ன? ஒரு கேள்வி வள்ளுவர் கேட்கிறார், கற்றதனால் ஆய பயன் சொல் மாலறிவன் நட்டால் தோழார் என. நிறைய படிச்சிருக்கலாம், என்ன பயன்? அகங்காரம் தான் வருது. எப்போ பயன் என்றால் பயன் இல்லவே இல்லைன்னு. ஓகே வச்சிடுங்க. ஒரு கலெக்டர் வள்ளுவர் கேட்கிறவனை பார்த்து, நீ படிச்சதால என்னப்பா பிரயோஜனம்? பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் கேட்டுட்டு சொல்றாரு, எப்போ பிரயோஜனம் தெரியுமா? மாலறிவன் நட்டால் தொழுதால். மாலறிவுன்னு சொன்னா மெய்யறிவு, அதான் அகம் பிரம்மம்னு சொன்ன அந்த பிரம்மத்தை உணர்ந்தால் நீ மாலறிவன். அதாவது உண்மையை உணர்ந்தவன். அப்ப நீ ஐஏஎஸ் படிச்சதுனால பயன் உண்டு. ஏன்னு கேட்க, ஒரு உண்மையான கலெக்டர், அதாவது உண்மையை உணர்ந்த கலெக்டர் லஞ்சம் வாங்க மாட்டான், பொய்யா தன் அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டான். அவன் உண்மையை உணர்ந்ததுனால அவன் என்ன செய்வான்? இந்த அரசாங்கம் என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துரு, இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு நான் தான் கலெக்டர், ஒரு வருஷத்துக்கு கூட கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுத்துருக்கான், இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லு, அதான் உண்மையா செய்யும். அவன் ஒரு மனிதனால, ஐஏஎஸ் படிச்ச தன்னை உணர்ந்த உண்மையான மனிதனால கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் பயனடைகிறார். ஒரு நாட்டுடைய தலைவர், பிரதம மந்திரி உண்மை உணர்ந்த பிரதம மந்திரி தான். இந்தியாவுடைய பிரதம மந்திரி உண்மை உணர்ந்தவர் என்று சொன்னால் 140 கோடி மக்கள் பயனடைவார்கள். So be a true citizen. நீ ஒரு உண்மையான குடிமகனாக இருந்தால் ஒன்னால் பலரும் பயனடைவார்கள். இல்லை என்றால் கற்றதுனால என்ன பயன்? படிச்சதுனால என்னப்பா பிரயோஜனம்? படிச்சதுனால என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா, நான் கரெக்டா நெஞ்ச நிமித்து அதிகாரம் செலுத்திட்டு வர்றான். அது அவனுக்கும் கேடு, சமுதாயத்துக்கும் கேடு. இப்படிலாம் நீங்க சிந்திக்கணும். இந்த வேத குழப்பம் உங்களுக்கு என்ன கற்றுத்தர போகுது? உங்களுடைய உண்மைத்தன்மையை எப்படி உணர்ந்து எப்படி ஒரு உண்மையான மனிதனாக வாழலாம். அப்பதானே பிறவி பெயர். ஆமாவா இல்லை? அப்போ இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய அகத்துல, ஆழ் மனசுல அந்த பிரம்மம், தெய்வம் அறிவாக அடக்கமா இருக்கு. ஆனா அதே அகம் என்ன தப்பா நினைக்குது. என்னன்னு பாவம், நான் இன்னார்,
நான் கலெக்டர், தப்பா நினைக்கிறேன். அது ஒரு தொழில் தான். இனி தொழிலை வைத்து இப்படி வச்சிருங்க. தொழில் என்பது ஒரு செயல், ஒரு வினை. தமிழ படிச்சிருக்கோம், செயல்படும் பொருள். அப்புறம் எழுவாய்ன்னு ஒண்ணு படிச்சோம். நான் கலெக்டர் என்று சொன்னா, நான் என்பது எழுவாய். கலெக்டர் என்பது அந்த மாவட்டத்தினுடைய ஒரு அலுவலர் இல்லையா? நான் ஒரு வேலைக்காரன், அது செயல். நான் செயல் புரிபவர். என்ன செயல்? கலெக்டர் என்கிற செயல். செயல் எப்படி எழுவாயாகும்? ஆகாது. இந்த இலக்கணத்துக்கு படிச்சிருக்கேன். எழுவாய், செயல்படும் பொருள், பயன் நிலை. நான் ஒரு கலெக்டராக செயல்படுகிறேன். பயன் என்னுடைய 25 லட்சம் மக்கள், என் மாவட்டத்து மக்கள் பயனடைகிறார். இந்த மாதிரி அவங்க சார்ந்த துறை. நீங்க வீட்டுல ஒரு தாயாக இருக்காங்க, தாய் எழுவாய். உங்க வேலை என்ன? வீட்டுல சமைக்கிறது, சுத்தமா வைக்கிறது, தன் கணவனையும் குழந்தைகளையும் உறவுகளையும் கட்டி காப்பது. எவ்வளவு பெரிய ரோல்! பிரைம் மினிஸ்டரோட பெரிய ரோல் ஒரு தாய். தற்காத்து தற்கொண்டார் பேணி தலை சார்ந்த தொற்காத்து சோர்விலால் பெண். அப்படி ஒரு தாய் இருக்குமா? நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கவா, இருக்கணும். ஒரு வீட்டு தலைவி, அவளுக்கு பொறுப்பு அதிகம். அப்ப அந்த பொறுப்பை உண்மையா அன்பா செய்யணுமானா நீங்கள் உங்களுடைய உண்மையை உணர்ந்தாதான் செய்ய முடியும். இல்லைன்னா நீங்களும் உனக்கா எனக்கா, நீயா நானா, நான் ஏன் செய்யணும், அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க சொல்ற மாதிரி உண்மையா பேசுவாங்க முடியும். நான் நிறைய கேட்டேன், நான் ஏன் சார் செய்யணும், அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் ஏன் செய்யணும். நான் ஏன் செய்யணும் கேட்கும் போதே நம்ம கீழே கிடக்கணும். நான் செய்றேன், என்கிட்ட கொடுங்க. வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ. நான் உனக்காக என்ன செய்ய முடியும் சொல்லு. அவன் மேல எடுத்துருப்பான். நீங்க எங்க இருக்கணும்? கீழே இருக்காம மேல போலாம். கொஞ்சம் ஆலோசனை. உங்க கையில இறைவன் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கான். அம்மா, அப்பா பொறுப்பு இருக்கு. பையன், அவனுக்கு பொறுப்பு இல்லாதவங்க யாருமே உலகத்துக்கு இல்லை. ஏதோ ஒரு பொறுப்பு மாறி மாறி. கரெக்டுக்கு ஒரு பொறுப்பு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்கேவஞ்சர் வரானே, இந்த டிச்செல்லாம் கிளீன் பண்றானே, கொஞ்சம் எண்ணி பாருங்க அவனுடைய தொழில. ஒரு 4 நாள் வரவே இல்லை, உங்க வீடு என்ன ஆகும்? நாரி இருக்கும். கலெக்டர் 4 நாள் லீவ் போட்டா ஒன்றும் ஆகாது. ஸ்கேவஞ்சர் 4 நாள் வரணும்னா நாரி போகும். அவன் தொழிலை எடுத்துப்பாங்க. அப்ப அவன் மீது நம்ம எவ்வளவு மரியாதை செலுத்தோம், அன்பு செலுத்தோம். அவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு இழி மகனா பார்க்கிறோம். பார்க்கிறோமா? இதுதான் தப்பு. இதுதான் அகம்பாவம். எல்லோரையும் சமமாக பார்க்கவும், நாமும் எல்லோருக்கும் சமமாக வேலை செய்யணும், அன்பு பாராட்டியும் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய உண்மைத்தன்மையான அந்த பிரம்மம், அகம் பிரம்மம், உனக்குள்ள பிரம்மம் இருக்கு, அதை உணர்ந்துதான் ஆகணும் என்பது நிச்சயமா ஒரு கட்டாயம். ஆனா சமுதாயத்தை என்ன பரவி இருக்கு தெரியுமா? படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரன் ஆகி கௌரவமா வாழணும். நம்ம அப்பா அம்மா சொல்லி அப்படிதான் வளர்த்தாங்க. நாமும் பிள்ளைகள் அப்படிதான் வளர்த்தோம். தப்பு அது. நல்லா படிக்கிறது தப்பு இல்லை. ஆனா கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்ற பாருங்க, அங்கதான் பாய்சன். சின்ன வயசு குழந்தைகளுக்கு மனசுல பெற்றோர்கள் நல்ல எண்ணத்தோடு ஒரு தவறான விஷத்தை போடுறாங்க. நீ கை நிறைய சம்பாதிக்கும். இது அவங்க ஆள் மனசுல பதிவு. இப்ப அவனுக்கு பெரிய பொறுப்புள்ள பதவி கிடைச்சிருச்சு, கை நீட்டான். என் அம்மா நிறைய சம்பாதிக்க. சமுதாயத்துல தப்பு தப்பா, ஏன்னா நல்ல எண்ணத்தோடு தப்பான விஷயம், அப்படி தப்புன்னு தெரியாது அம்மா. பையன் நாளை லஞ்சமாகவும் அவங்க சொல்லலை, கை நிறைய சம்பாதிக்க சொன்னாங்க. அவனுக்கு வழி தெரியல, கை நிறைய சரி. இப்படிதான் சமுதாயத்துல ஒரு நிறைய கழிவு பொறியோடி போயிடுச்சு. உங்க மனசுல அது இருக்கும், உங்க வீட்லயும் அது இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நாமும் துன்பப்படுறோம், பிறரையும் துன்பப்படுத்துகிறோம். துன்பப்படாம, துன்பப்படுத்தாம
மாறாக எல்லோரும் பயன்படும்படிக்கு நான் வாழணும்னு சொன்னா நான் என் உண்மையை உணரணும், நீங்க உங்க உண்மையை. இதுதான் இன்றைய சிந்தனைக்கு நான் கொடுத்திருக்க விரும்பு.